நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அப்படியா? என்ன சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன்? என்ன யாராவது ஒருத்தவங்களை கூட்டி என்னை பற்றி ஏதாவது சொல்லுவீங்க, யாராவது தெரியாத மர்ம ரகசியங்கள் வெளில வரும் மர்ம ரகசியங்கள் டிவியில வெளில வரும் அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சார் நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையா? சரி, இல்லையே. okay. தப்பு இல்லையே, என்ன பண்ணலாம் இப்போ? பரவாயில்ல, நல்லதுதான். நல்லதாங்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கிடையாது, அப்படியே வானத்துலேருந்து குதிக்க போகிறாங்க. ஹலோ ஹலோ சார், உங்களோட ஒரு பெரிய ஃபேன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ why don't you say hi to him? ஹலோ ஹலோ, இயக்குனர் முருகதாஸ், சொல்லுங்க. நீங்க பெரிய பெரிய படங்கள் ஹிட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க நீங்க இளைய தளபதிக்கு மட்டுமே ஹிட் கொடுத்துட்டு இருக்க கூடாது. சரிங்க. என்ன வச்சு எப்போ படம் எடுக்க போறீங்க? ஐயோ, எனக்கு புரியலையே. ஐயோ, புரியலையா? அவரை ஐயோ, பார்த்தாவே எனக்கு ஆடும். ஹலோ ஹலோ, யார் தெரியுதா? இருங்க சார், சொல்லாதீங்க. இந்த அவர் சிரிப்பு வந்து எஸ் ஜே சூர்யா. அப்ப அவரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. அவர்தான். என்னங்க? அதான் ஏதோ லேசா கண்டுபிடிச்சாரு, வாய்ஸ் மட்டும் கமல் மாதிரி ட்ரை பண்றாங்க, கமல் சார் மாதிரி சொல்லி. ஆமா, லைட்டா கண்டுபிடிச்சிட்டாரு. எஸ் சூர்யா அவர்கள் உங்களுக்காக லைன்ல இருக்காரு. why don't you say? இப்ப என்னன்னா, நான் இவற்றை பேசும்போதெல்லாம் நான் ஏதாவது மிமிக்ரி பண்ண வேண்டி இருக்குது. அப்படி ஒரு காலகட்டத்துக்கு ஆளாயிட்டேன். அப்படியா? அப்புறம் எப்படி இருக்கீங்க? வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ தேங்க்யூங்க. அடுத்து ஹேட்ரிக் கொடுத்து கலக்குறீங்க. சூப்பர் சார், உண்மையாவே எல்லாம் துப்பாக்கி, கத்தி, அடி, ஒரு கான்செப்ட் ரமணா எல்லாமே. ஆக்சுவலா ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொன்னா, எங்க ஃபேமிலி எல்லாருமே படம் பார்த்துட்டு ஒரு மரியாதையான படமா இருக்குது. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு அந்த இயக்குனர் மேல மிகப்பெரிய மரியாதையும் ஒரு 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 சமுதாயத்தின் மேல ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி உள்ளக்கூடிய ஒரு என்டர்டெயினாவும் இருக்கு, இதா ஒரு நல்ல மிக்ஸா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காரு. தேங்க்யூங்க. நல்ல ஆல் தி பெஸ்ட், டு மெனி மோர் ஹிட்ஸ். ஓகே, சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எஸ் ஜே சூர்யா அவர்களோட ஒர்க் பண்ணும்போது ஸ்பாட்ல டென்ஷனா இருப்பாரா இல்ல இதேமே இல்ல, ஹாப்பியா? அவரு நானும் ஒண்ணா ஒர்க் பண்ணோம் வேற ஒரு படத்துல. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் அவரு டைரக்டர் ஆயிட்டதுனால அவரோட ஒர்க் பண்ணேன். அதனால ஜாலியா இருந்தது. சரி, அவர் வந்து ஜாலியா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. பட் நீங்க எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் இப்போ இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க போறேன். அப்படியா? கேட்கலாமா? ஹாய் டார்லிங். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இப்போ முதல்ல அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாரு யாருன்ட்டு. ஆமா, குரலுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாத. இல்ல அந்த சார், என்ன சார் டிவில கலாய்க்கிறீங்களா சார்? சார் அவர் வந்து என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் அவர் பாக்கெட்லயே வச்சிருப்பாருமா. பாட்டு ரீ ரெக்கார்டிங்க்கு ஒரு ஃபீல் எல்லாமே பாக்கெட்லயே வச்சிருப்பாரு. நான் சொன்ன உடனே அங்கே அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருவாருமா அப்படின்னு சொன்னார். அப்பதான் சொன்னேன், சார் அப்போ அந்த பாக்கெட் ஃபுல்லா அதை ரொப்பி வச்சதே அவர். ஓ, பாக்கெட்டுக்குள்ள ஒட்டி வச்சதே அவர் தானா? ஆஹா, நான் என்ன நினைச்சேன், இந்த கத்தி படத்துல இன்னொரு கத்தியே இந்த தம்பி தான், அந்த சைஸ்ல இருக்கிறதுனால தான் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு இந்த தம்பி அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணோம். இவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்? டக்குன்னு சொல்லுங்க, மனசுல எது இருந்தாலும். தேங்க்ஸ் தான் சொல்லணும் சாருக்கு. ஏன்னா வந்து எனக்கு இவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு பெரிய படம் கொடுத்து அந்த ஒரு கான்பிடன்ஸ் வச்சாரு சார். ஸோ முருகதாஸ் சாருக்கு என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இந்த டைம்ல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அவருக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கு. சானி, ஒன்ஸ் அகேன் நேத்து வந்து தியேட்டர் பார்க்கும்போது உங்களோட ஒவ்வொரு ரீ ரெக்கார்டிங்ல அப்படி நம்ம தளபதி வரும்போது உங்களோட பின்னாடி நீங்க தெறிக்க விடுறதுக்கு அப்படி கிளாப்ஸ் இருந்தது. உங்க பேர் வரும்போது அப்படி ஒரு கிளாப்ஸ் இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அனிருத். அண்ட் ஒரு தளபதி ஃபேனா வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். நீங்க இன்னைக்கு படம் பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க, நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அனிருத், என்னுடைய ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பாருங்க சார், ரெண்டு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ். டிட் யூ லைக் தி சர்ப்ரைசஸ்? கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காரு அனிருத் இல்ல? சூப்பர்.